சீமந்தம் முடிந்து நீலா தாய் வீடு புறப்பட்டாள். 8 மாதம் முடிந்து 9 துவங்கிவிட்டது. பெரிய வயிற்றின் மேல் லேசாக கை வைத்தபடி அவள் ஆயாசமாக நடப்பதும் சங்கரின் கண்ணுக்கு அழகாகத்தான் தெரிந்தது. மாமியாரையும் பெரியவர்களையும் வணங்கி விடை பெற்றாள். முழு ராத்திரி பயணம், பார்த்து பத்திரமா அழைச்சிட்டு போங்க என்றாள் சங்கரின் தாய். 7ஆம் மாதமே சீமந்தம் வச்சிருக்கலாம். மாப்பிள்ளை தான் பிடிவாதமாக மறுத்துட்டார். நீலாவின் தாய் ஆதங்கத்துடன் கூறினாள். ரயில் நிலையத்துக்கு காரில் கொண்டு வந்து விடை கொடுத்தான் சங்கர். தாய் வீடு வந்த 3ஆம் வாரமே ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் நீலா. சங்கரும் அவன் தாயும் குழந்தையை பார்க்க ஓடோடி வந்தனர். குழந்தை அச்சு அசலாக அப்பாவை கொண்டிருந்தது. கொஞ்சிவிட்டு 3ஆம் நாள் புறப்பட்டனர். நீலா தினமும் கணவனுடன் செல்போனில் பேசுவாள். வீடியோ காலில் குழந்தையை கொஞ்சுவான் சங்கர். குழந்தைக்கு 2 மாதம் முடிந்தது. அன்று காலை எண்ணெய் வைத்து தலைக்கு குளித்துவிட்டு வாசல் திண்ணையில் அமர்ந்தபடி தலையை காய வைத்து கொண்டிருந்தாள். குழந்தை உறங்கிக் கொண்டிருந்தான். வாசலில் ஆட்டோ ஒன்று வந்து நின்றது. சத்தம் கேட்டு திரும்பியவள் ஆட்டோவிலிருந்து சங்கர் இறங்குவதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். என்னங்க, 2 நாளாக ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் சரியாகவே பேசலைன்னு நினச்சேன், திடீர்னு வந்து நிற்கிறீங்க என்றவளை குறும்புடன் பார்த்தான். ரொம்ப பேசினால் வருவதை நானே உளறிவிடுவேன். உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என்று சொல்லாமல் வந்தேன் என்றவனை ஆசை பொங்க பார்த்தாள். அவனை பார்த்தவுடன் வீட்டில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. நீலாவின் அப்பாவும் தம்பியும் தங்கையும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். மாமியார் அவசரமாக பலகாரமும் காஃபியும் கொண்டு வந்து மருமகனுக்கு கொடுத்தாள். நலம் விசாரித்து கொண்டார்கள். எல்லோருடைய பேச்சின் மையமாக குழந்தைதான் இருந்தது. பரபரப்பு எல்லாம் அடங்கிய பின் சங்கர் மாமனாரிடம், மாமா, நாளை ராத்திரி வண்டிக்கு நீலாவையும் குழந்தையும் அழைச்சிட்டு போகலாம்னு வந்தேன் என்றான். நீலாவின் பெற்றோர் திகைத்தனர். என்னம்மா பிள்ளை இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் நீலாவையும் குழந்தையும் 5ஆம் மாதம் அனுப்பலாம்னு இருந்தோமே. இருக்கட்டும் மாமா, வருத்தப்படாதீங்க, மறுபடியும் வருகிறோம். எதுக்குங்க, இன்னும் 2 மாதம் இருந்துட்டு வரேனே என்று நீலா மெதுவாக சொன்னாள். ஆமாம் மாப்பிள்ளை, பச்சை உடம்பு, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டுமே. நீ இங்கே வந்த பின்ன அம்மாவால் எல்லா வேலையும் செய்ய முடியலை. அதனால் வேலைக்கு ஆள் போட்டுட்டோம். நீலா அங்கு வந்தாலும் அதிகம் வேலை இல்லை, ரெஸ்ட் எடுக்கலாம் என்றான் சங்கர். அம்மா வாயடைத்து போனாள். அப்பா தான் மெதுவாக, மாப்பிள்ளை, குழந்தைக்கு இன்னும் நகை எதுவும் வாங்கலை, அதான் எப்படி அனுப்புவது என்று இழுத்தவாறு கூறினார். நகைதானே, நானே வாங்கி வந்துட்டேன், உங்களுக்கு காட்டத்தான் கொண்டு வந்திருக்கேன் என்று கூறியவாறு பெட்டியை திறந்து மெல்லிய சங்கிலியையும் 2 வளையல்களையும் எடுத்து காண்பித்தான். என்ன மாப்பிள்ளை, நீங்கள் ஏன் வாங்கினீங்க? நாங்கள் போடுறோம். யார் போட்டால் என்ன மாமா? நகைகளை நீலாவின் அம்மாவின் கையில் கொடுத்துட்டு போடச் சொன்னான். குழந்தையின் கழுத்தில் செயினை மாட்டிவிட்டு கைகளை மிருதுவாக பிடித்து வளையல்களையும் மாட்டினாள் அம்மா. அவசரத்தில் கொலுசு வாங்க மறந்துட்டேன், நாளைக்கு கொலுசு மட்டும் வாங்கி வந்துடுங்க மாமா. அரணா கொடி வேண்டாம், டயப்பர் போடுறதால அழுந்தும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றான். நீலாவின் தந்தை அன்றே கடைக்கு போய் காலுக்கு கெட்டி கொலுசும் வெள்ளி அரணா கொடியும் வாங்கி வந்து விட்டார். மறுநாள் கிளம்ப வேண்டும். பெட்டிகளை அடுக்கி வைக்க ஆரம்பித்தனர். நீலாவின் அம்மா அவசரமாக பலகாரம் செய்ய ஆரம்பித்தாள். நீலாவுக்கு கொடுத்து அனுப்புவதற்காக. நீலாவின் முகத்தில் ஏனோ சுரத்தே இல்லை. திடீரென்று வந்து அவளை அழைத்துச் செல்வது ஏன் என்று தெரியவில்லை. அடுத்த வாரம் வெளிநாடு போக வேண்டி வரும், திரும்ப 1 மாதமாகும், ஆகையால் குழந்தையுடன் இருக்க விரும்புவதாக காரணம் கூறினான். நீலாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படியும் வெளிநாடு போய் வருவதற்கும் குழந்தைக்கு 4 மாதம் முடிவதற்கும் சரியாக இருக்கும். 5ஆம் மாதம் வந்து அழைத்து கொண்டு போயிருக்கலாம். ஒருவேளை இது மாமியாரின் ஏற்பாடாக இருக்குமோ? தனியாக வேலை செய்ய முடியவில்லையோ? யாராவது விருந்தினர் அடிக்கடி வந்து போய்கொண்டிருக்கும் வீடு அவர்களது. சமாளிக்க முடியாமல் கூட்டி வர சொல்லிவிட்டார்களா? நீலாவுக்கு அப்படித்தான் இருக்கும் என்று பட்டது. அப்பா அம்மாவிடமும் உடன் பிறந்தவர்களிடமும் கண்ணீருடன் விடைபெற்று கொண்டாள் நீலா. அவர்களுக்கும் குழந்தையை பிரிவது தாங்க முடியாத மனக்கஷ்டமாக இருந்தது. ரயிலில் வரும்போது குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு அமைதியாக வந்தாள் நீலா. ஏன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? என்ன பேசணும்?
ஏன் என் மேலே கோபமா? நீலா பதில் சொல்லவில்லை. அமைதியாக மடியில் இருந்த குழந்தையை தட்டி கொடுத்து கொண்டு வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். வீடு வந்து சேர்ந்தார்கள். சங்கரின் தாய் குழந்தைக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றாள். வீட்டில் சங்கரின் சித்தி குடும்பம், தங்கை குடும்பம் என்று நிறைந்து இருந்தார்கள். ஆள் ஆளுக்கு குழந்தையை கொஞ்சினார்கள். குழந்தைக்கு உன் வீட்டில் என்ன நகை போட்டாங்க? சங்கரின் சித்தி கேட்டாள். இதோ கொண்டு வந்து காட்டுறேன் என்று சங்கர் முந்திக் கொண்டு சொல்லிவிட்டு உள்ளே போனான். செயின், வளையல், கொலுசு, அரணாக்கொடி எல்லாவற்றையும் காண்பித்தான். பரவாயில்லையே, எல்லாம் போட்டுட்டாங்களே, மாமியார் திருப்தியுடன் சொல்லி கொண்டாள். உன் மாமனார் வேலை செஞ்ச கம்பெனி இழுத்து மூடிட்டதா சொன்னாங்க. ஆனாலும் பேரனுக்கு குறையில்லாமல் செஞ்சு அனுப்பியிருக்காரே, சித்தி சங்கரிடம் கேட்டாள். நீலாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்பாவுக்கு வேலை இல்லாமல் போனது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறதே. இரவு குழந்தையை தூங்க வைத்து தொட்டிலில் போட்டுவிட்டு கட்டிலுக்கு வந்தாள். சங்கரும் அருகில் வந்து அமர்ந்தான். இன்னும் என் மேலே கோபம் போகலையா கேட்டான். என் அப்பாவுக்கு வேலை போனதால் குழந்தைக்கு எதுவும் செய்ய மாட்டார்னு நினச்சிட்டிங்களா? கேள்வி அழுகையோடு வந்தது. அப்படி இல்லை கண்ணம்மா, மாமாவுக்கு வேலை போனது மட்டுமில்லை, வரவேண்டிய பணமும் முழுசாக வந்து சேரலை. அப்படியே அது வந்தாலும் உன் தம்பி தங்கையின் காலேஜ் ஃபீஸ் கட்ட தேவைப்படும். உன் தம்பியின் படிப்பு கடைசி வருஷம், அதை அவன் நல்லபடியாக முடிக்கணும். விரைவில் வேலை கிடச்சிட்டா உன் அப்பாவோட சுமை குறையும். இதையெல்லாம் உன் தம்பிக்கிட்ட பேச்சு கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன். தம்பி சொன்னானா? நம்ப முடியாமல் கேட்டாள் நீலா. ஆமாம், உன் தம்பி தான் சொன்னான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் ரொம்ப பொறுப்பானவன். காலேஜ் ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு அவன் பார்ட் டைம் வேலைக்கு போகிறான் தெரியுமா? தம்பி படிச்சுக்கிட்டே வேலையும் செய்கிறானா? அம்மாவுக்கு கூட தெரியாதே. நீலாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தன் படிப்பு செலவுக்கு உதவும்னு வேலைக்கு போகிறான். உன் வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்கிறப்போ குழந்தைக்கு நகையும் போடணும்னா அதற்காக மாமா கடன் தான் வாங்கணும். நகை முக்கியம் இல்லை, எனக்கு தெரியும். ஆனால் அம்மா அப்படி நினைக்க மாட்டாங்க. சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இதெல்லாம் வேண்டாம்னு தான் நானே நகை வாங்கி போட்டு உன்னையும் குழந்தையும் அழைச்சிட்டு வந்துட்டேன். நீலாவுக்கு எல்லாம் புரிந்தது. இன்னும் 2 மாதம் தாய் வீட்டிலேயே இருந்தால் அப்பா கடன் வாங்கியாவது நகை செஞ்சு போடுவார். அதை தவிர்க்கத்தான் 2ஆம் மாதமே கூட்டிட்டு வந்திருக்கார். நான் தான் இவரை புரிஞ்சு கொள்ளலை. எப்பேற்பட்ட அன்பான புரிந்து கொள்ளும் கணவன் தனக்கு கிடைத்திருக்கிறார். நீலாவின் மனம் பெருமிதத்தில் விம்மியது. முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.